ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நூடுல்ஸ்னாலும் பிடிக்கும், பிரெட்னாலும் பிடிக்கும். நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கிட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லை நைட் டின்னர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம், கண்டிப்பாக மிச்சம் வைக்க மாட்டாங்க. சரி வாங்க, இந்த டேஸ்டியான பிரெட் நூடுல் ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னைக்கு காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். என்னென்ன வெட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி ஜூலியன்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பீன்ஸ் அதையும் இந்த மாதிரி டயகனலாக நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக முட்டைக்கோசு அதையும் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தக்காளி, ஒரு பாதி தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன சூடாக இருக்கும், இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கிச்சு. இப்போ நம்ம இதில் கேரட் சேர்த்திடலாம். கூடவே இந்த பீன்ஸ் சேர்த்திடுங்க. முட்டைக்கோசும் சேர்த்திடலாம். அதோடையே இதில் வேறு என்ன வெஜிடபிள் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்க்கலாம், கொடமிளகாய் சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை வந்துட்டு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் காரமெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம நார்மல் நூடுல் மசாலாவில். அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. நான் இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஒரே ஒரு கேக் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதனால இப்போ தான் ஒரு மசாலா பேக்கெட் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மேகி மசாலாவில் இருக்கிற ஒரு மசாலா பேக்கெட் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மேகி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேவரேட் ஏதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன், அதனால 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வருது. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வந்துட்டு பிரேக் பண்ணி போடலாம், இல்லை நீளமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நீளமாகவும் போடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் பண்ணி போடுறேன். இந்த நூடுல்ஸ் வந்துட்டு எப்போதும் போல் இது வேகணும். வெந்து இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதை ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். தண்ணி இருந்துச்சுன்னா ப்ரெட் வந்து சர்சதுன்னு ஆகிடும். இது இப்படி வேகட்டும் 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் வெந்திருக்குது நம்மளோட நூடுல்ஸ். பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இன்னும் லேசாக தண்ணி இருக்குது. இப்போ இது ஆற இந்த தண்ணி எல்லாமே இந்த நூடுல்ஸ் வந்துட்டு இழுத்துக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கொஞ்சமாக இருக்கிற ஈரப்பதமும் கொஞ்சம் ஆறும்போது உங்களுக்கு சரியாயிடும். இது இப்படியே ஆறட்டும். நம்ம சூடாக இருக்கும்போது ப்ரெட்டுக்குள்ளே வச்சோம்னா ப்ரெட் வந்துட்டு ஊறி போயிடும். அதனால் நல்லா ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறேன். இதோட சைடெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் ரோல் பண்ணி இது கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கோங்க. அப்படின்னா நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழுத்தமாக முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ப்ரெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரோல் பண்ண அதுக்கெல்லாம் முடியும், உடஞ்சி போகாமல். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா பிரெட் ஸ்லைஸ் வந்துட்டு உடஞ்சி போகும். என்னோடய ப்ரெட்டு கூட கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்ரெட்டை வந்துட்டு ஒட்டணும். அதுக்காக கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மைதா மாவை. இப்போ நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா ஆறிச்சு. அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். பிரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 4 சைடும் நம்ம வந்துட்டு இந்த மைதா பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம நூடுல்ஸ் வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஓரம் வரைக்கும் வராமல் இந்த ஒரு சைடு கார்னரில் வைங்க. இந்த மாதிரி இது மாதிரி நூடுல்ஸ் வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு இப்போ ரோல் பண்ணி போகிறோம். இதை நல்லா கொஞ்சம் டைட்டாக இப்படி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு அந்த மைதாவோட ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடையும் இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. அந்த மைதாவோட 2 சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இது மாதிரி நம்மளோட ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள நூடுல்ஸ் ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். ப்ரெட்டை வந்துட்டு நூடுல்ஸ் வச்சு ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ சூடாயிடுச்சு எண்ணெய். நம்ம இதில் வந்து இந்த ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இன்னொரு பீஸையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ இது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக டர்ன் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடு பகுதியும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அதையும் வந்துட்டு இந்த மாதிரி 2 ஃபோர்க் நடுவில் இப்படி வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதையும் அதே மாதிரி நம்ம டர்ன் பண்ணி விடலாம். பாருங்க இந்த சைடு நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது இந்த மாதிரி 4 சைடும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான பிரெட் நூடுல் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மித்த பிரெட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பிரெட் நூடுல் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க உள்ள நூடுல் ஸ்டஃபிங்கோட கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. நம்மளோட பிரெட் நூடுல் ரோல் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இதை வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸோட பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.